கோவப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் வேலை இல்லை முல்ல. இல்ல, இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்க நீ? நேரா அவன் வீட்டுக்கு போவோமா? எப்பா, அவன் வீடு எதுன்னே தெரியாதேப்பா. அவன் இந்நேரம் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிருப்பேன். அவன் சொந்த ஊர் எது, சொந்த வீடு எதுன்னு ஒண்ணுமே தெரியாதேப்பா. நம்ம இப்ப அவனை எங்க போய் பார்த்து ஆட? என்னம்மா சொல்ற? அவன் சொந்த ஊரு வீடு கூடவா தெரியாம 3 வருஷம் நீ பழகிட்டு இருக்க அவன் கூட? என்னத்த சொல்லன்னு தெரியல. கடவுளே, இப்ப அவனா வந்து பொண்ணு கேட்டு வரலாட்டி நீயா போய் இல்ல சிக்கியிருப்ப போல. வாடி போய், அப்படித்தானே? அது என்னவோ உண்மைதான்ப்பா. கண்டிப்பா போயிருப்பேன் தான் நானு. என்னம்மா நீ? நான் பிடித்த பிள்ளை மாதிரியா பேசிட்டு இருக்க நீ? கௌதம் இருக்கான், அவனாவது நம்ம ஊருக்குள்ள நமக்கு தெரிஞ்ச பிள்ளை ஒரு நல்ல பிள்ளைய பிடிச்சிட்டு வந்து கட்டிட்டான், சரின்னு ஒத்து போலாம். நீ என்னம்மா நீ? ஊரு பேரு தெரியல, எவன் நல்லவனா கெட்டவனான்னு கூட தெரியல, அவனுக்கு முதல்ல என்ன இருக்குன்னு கூட தெரியல. கடவுளே, ஒண்ணுமே தெரியாத பையன் கூட தான் இத்தனை வருஷம் நீ பழகிட்டு இருந்திருக்கிற. பழகிட்டு இருந்ததும் இல்லாம எங்க எல்லாத்தையும் ஏமாத்திருக்கான், அவ்வளவு தூரம் பண்ணியிருக்கான். அவனை சும்மா விடலாமா? அப்பா, அதுக்குன்னு இப்ப என்ன பண்ண போறீங்க? பிரச்சனை பண்ண போறீங்களா? பின்ன வேற என்ன பண்ண சொல்ற? நேரா அவனை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளல. இவ்வளவு தூரம் நம்மளை ஏமாத்தி இருக்கான்டா அவன். என்னன்னு சொல்லி தள்ளுவீங்க? சம்மதப்பட்டு தானே கொடுத்தியா? சம்மதப்பட்டு கொடுத்தீங்களோ இல்லையோ, உங்க பிள்ளையும் அவனும் 3 வருஷமா பழக்கம் வேற. ஸ்டேஷன்ல கேட்பாங்க, என்னம்மா நீ பழக்கமான்னு. ஷோ பா, தேவையில்லாததுப்பா. கௌசி, உனக்கு போய் அந்த பையன் கூட வாழ விருப்பம் இல்லையா கௌசி? அண்ணே, அவன் எனக்கு பிடிக்கும் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்போ பிடிக்கும். இப்ப இவ்வளோ பொய் ஃப்ராடு பேசிட்டானேனே, இதுக்கப்புறம் எப்படின்னே அவனை பிடிக்கும்? இப்போ நான் அவனை பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேனே. ஆனா இவ்வளோ பொய் சொன்னவன் எப்படின்னு என்னை வச்சு காப்பாத்துவான்? அதானே. கௌசி, என்ன நீ பிடிக்கும்னு சொல்ற, ஆனா இல்லங்கிற? என்னதான் சொல்ல வர்ற நீ? அன்பு, எல்லாமே என் மேலதாம்மா தப்பு. உன் பேச்ச நான் கேட்டிருந்தேன்னா இந்த நிலைமைக்கு நானும் சரி என் பிள்ளையும் சரி ஆளாயிருப்போமா? அன்னைக்கு நைட்டே நீ கண்டுபிடிச்சு சொன்னியேம்மா, அப்ப கூட நாங்க கேட்கலையேடி. அப்ப கூட கௌதம் சொன்னப்போ, ஏண்டா அவ்வளோ ஃப்ராடா இருந்திருக்க, என் பிள்ளையை உனக்கு கொடுக்க மாட்டேன்னு என் பிள்ளையை காப்பாத்தி என் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்திருந்தேன் அப்படின்னா என் பிள்ளை இப்ப இந்த நிலைமையில வந்திருக்குமா? இப்ப என்னடா நான் அவன் ஏமாத்தி என் பிள்ளையை கல்யாணம் பண்ணி. கடவுளே, இப்ப நான் எல்லாருக்கும் என்ன பதில் சொல்வேன்? என் பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகுறது? ஊர் ஊர் கல்யாணமே முடிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. சரியான பணக்கார வீட்டில் கல்யாணம் பண்ணியிருக்கேன்ல எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா என் பிள்ளையோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு யாருக்குடி தெரியும்? அன்பு தெய்வம் மாதிரி எனக்கு உதவி பண்ண அந்த நேரத்துல. ஆனா ஒண்ணு நம்பலையேடி நானே. நீ என் பிள்ளையை பார்த்து பொறாமப்படுற, அதனாலதான் நீ இப்படி பண்ற அப்படின்னு நான் ஒன்று தேவையில்லாம தப்பா பேசி கடைசியில நம்பாம இப்ப என் பொண்ணோட வாழ்க்கை இவ்வளவு மோசமாகிடுச்சு. அன்பு, எல்லாம் என் மேலதான் தப்பு. உன்னை போய் நான் நம்பாம இருந்தேன் பாரு. இப்பவாது அன்புவை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களாமா? அவன் நம்ம குடும்பத்துல என்ன வேற பிரச்சனை எது பண்ணவா உண்டு பண்ண இங்க வந்திருக்கா? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு தானம்மா அவன் நினைக்கிறா. ஏமா அதை பத்தி நீங்க தப்பா நினைச்சிருக்கீங்க? அன்னைக்கே அவ சொன்னால, அப்பவே இவ சொன்னது உண்மைன்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா உங்க பொண்ணு வாழ்க்கை இப்ப நல்லா இருந்திருக்கும். இவ சொல்றது பொய், இவ பொறாமப்பட்டுட்டு சொல்றான்னு இவ மேல கண்டபடி குற்றச்சாட்டு வச்சீங்க. இப்ப பாத்தீங்களா என்ன ஆச்சுன்னு? ஏமா, அன்புதான் சொல்லியிருக்கல்லம்மா. அவ்வளவு சொல்லியும் நீங்க ஏமா அன்புவை நம்பாம இருந்தீங்க? நீங்க நம்பி இருக்கலாம்லம்மா. எல்லாமே என் மேலதான் தப்பு கௌசி. அவளை நம்பி இருக்கலாண்டி, நான் தாண்டி நம்பாம விட்டுட்டேன். அவ சொன்னதை நம்பி கல்யாணத்தை நிறுத்திருந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு வந்திருப்போமா? எல்லாம் உன் அம்மாதாம்மா. இவ பொறாமப்பட்டுட்டு சொல்றா என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்றான், அப்படி இப்படின்னு சொல்லி அன்பு சொன்ன எதையுமே நம்பலம்மா. அவளும் நம்பாம இருக்கும், நானும் சரி நம்பாம விட்டுட்டேன். ஆனா ச்சே, அப்ப நான் நம்பி இருந்தா கூட உன்னை காப்பாத்திருப்பேம்மா. இப்ப பேசி என்னப்பா பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமே கிடையாது. அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிங்கப்பா. எனக்கே ஒன்றும் புரியாம தான் அந்த வீட்டை விட்டு எப்படியாவது தப்பிச்சு வந்தா சரின்னு உடனே கிளம்பி நான் வந்துட்டேன்ப்பா. கௌசி, கவலைப்படாதம்மா, அப்பா இருக்கேன்.
கௌசி டேய் படுபாவி பயலே, எதுக்குடா இப்ப இங்க வந்த? என் குடும்ப மானத்தை வாங்கிட்டு என் பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துட்டு எதுக்குடா அப்ப வந்து என் வீட்லயே நீ நிக்கிற? நீலாம் நல்லா இருப்பியாடா? உன்னை தேடி வரலாம் நாங்க இருந்தோம்டா. கரெக்டான நேரத்துல தான் நீயும் வந்து நிக்கிற. உன்னை பார்த்தாவே எனக்கு அன்னைக்கே தெரிஞ்சிச்சுடா, இவனே என்னமோ பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கான், இவன் நல்லவனா இருப்பானா கெட்டவனா இருப்பானான்னு. ஆனா உன்னோட நட உடனே உன்னோட கார் வீடெல்லாம் பார்த்துதான்டா நாங்க நம்பி தொலைஞ்சு இப்ப ஏமாந்து நிக்கிறோம். இல்லைன்னா அன்னைக்கே உன்னை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி விட்டுருப்போண்டா. நல்ல நடிச்சு எங்களை ஏமாத்திட்டலடா படு பாவி. டேய் எதுக்குடா இங்க வந்தா? டேய் எந்த மூச்சு வச்சுடா இப்ப என் வீட்டுக்கு வந்தா? கொஞ்சம் நகருங்க, நான் கௌசி கிட்ட பேசணும். எல்லாம் சொல்லி நடிச்சு எங்களை எல்லாத்துலயும் ஏமாத்தினவன் தானடா நீ. கௌசி பாரு கௌசி, எல்லாரும் எப்படி பேசுறாங்கன்னு. டேய் எதுவா இருந்தாலும் என் கிட்ட பேசி, என் பிள்ளை கிட்ட பேசாத. என் பிள்ளையோட 3 வருஷமா பழகி நீ என் பிள்ளைய ஏமாத்தினதாண்டா மிச்சம். நீ 3 வருஷமா பழகுனதுக்கு என்னடா அர்த்தம் இருக்கு? ஏமாத்துக்காரவனே. மாமா. டேய் என்ன மாமா? அதானே, யார பார்த்து மாமான்னு கூப்பிடுற நீ? நான் சொல்றத முதல்ல எல்லாரும் தெளிவா கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன அடிச்சாலும் சரி கொன்னாலும் சரி என்ன பண்ணாலும் நான் வாங்கிக்கிறேன். மரியாதையா வீட்டை விட்டு போடா. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வரும்டா உன் வீட்டுக்கு. அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம். வெளில போடா முதல்ல. உன்னை அதுக்கப்புறம் என்ன பண்ற நீயே பாடுறா. வெளில போடா முதல்ல. அடிக்க கை வச்சிருவேன். ஆனா ஸ்டேஷன்ல பாத்துக்கட்டும்னு ஒரே காரணத்துக்கால உன்னை இப்ப சும்மா விடுறேன்டா. எங்களை இவ்வளவு தூரம் நீ கொண்டு வந்து விட்டுருக்கல்ல, உன்னை என்ன பண்றோன்னு மட்டும் பாருடா. கௌசி கிட்ட கொஞ்சம் பேசணும், என்ன விடுறீங்களா? என் பிள்ளை கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்னடா இருக்கு? வெளில போடா. கௌசி என்னன்னு தான் கேட்க மாட்டியா? அப்பா என்னன்னு கேக்குறேன், இங்கிட்டு வாங்க. கேளுமா அவன்கிட்ட என்னன்னு. என்னடா சொல்லு. என்னடா என்னன்னு கேட்கணும் உன்கிட்ட? சொல்லுடா சொல்லு. என்ன கௌசி நீயும் என்னைய எடுத்தறிஞ்சு யாரோ மாதிரி பேசுற? மரியாதையா சொல்றேன், வீட்டை விட்டு வெளியில போடா. 3 வருஷமா உன் கூட பழகுனேன். உன்கிட்ட பணம் இருக்குங்கிறதுக்காக இல்லடா, நல்ல குணமா தெரிஞ்சுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் பழகுனேன். ஆனா நீ பொய்யா நடிச்சிருக்க இத்தனை வருஷமா. ஏன் கௌசி பொய்யா நடிச்சதுனாலயே உன் வீட்டுல வந்து நான் பொண்ணு கேட்டேன்? என்ன ஏமாத்தணும், என் குடும்பத்தை ஏமாத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக நீ வந்து பொண்ணு கேட்டு கல்யாணத்தை முடிச்ச. இங்க பாரு, முடிச்சதெல்லாம் பிரச்சனை இல்லை. இனிமே நீ யாரோ நான் யாரோ அவ்வளோதான். என்ன நடந்தாலும் நம்ம ஸ்டேஷன்ல பாத்துக்கலாம். நீ கிளம்புடா வீட்டை விட்டு வெளியே. ஏன் கௌசி இவ்வளோ வருஷமா பழகணுமே, அதுக்கு என்ன கௌசி அர்த்தம் அந்த காதலுக்கு? நீ தான் அதுக்கு பெரிய பேரா வச்சுட்டியே ஏமாற்றோன்னு. நல்லா ஏமாத்திட்டியே என்னையா. வேற என்னத்தை நான் அர்த்தத்தை சொல்ல? கௌசி உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சிருந்தா ஏதேதோ பண்ணி உன்னை ஏமாத்திட்டு நான் போயிருப்பேன் கௌசி. ஆனா நீ தான் முக்கியம். ஆனா நான் ஏழையா நடிச்சிருக்கலாம். ஆனா நான் ஏன் நடிக்கல? பணக்காரன் இருந்தால் தான் உனக்கு பிடிக்கும்னு நினைச்சேன். பிடிச்சதுனால தான் 3 வருஷமும் நான் உங்க கூட அப்படிதான் பழகினேன். உன் வீட்டில் உள்ளவங்களுக்கு பணக்காரனா இருந்தால் தான் பிடிக்கும்னு நினைச்சேன். அதனால தான் பணக்காரனா இவ்வளோ நாளாக நடிச்சேன். ஆனா எப்பவுமே நான் பணக்காரனா நடிச்சுட்டே இருக்க முடியாதுல்ல கௌசி. இங்க பாரு, உன்கிட்ட விளக்கம் கேட்கவும் நீ சொல்றத கேட்டுட்டு இருக்கவும் மனநிலைமையில நானும் இல்லை, என் அப்பா அம்மாவும் இல்லை, யாரும் இல்லை. தயவு செஞ்சு வெளியில போயிரு. என்னவா இருந்தாலும் எங்க அப்பா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு, நானும் அங்க வருவேன். உன்னை பத்தி என்ன ஏதுன்னு நான் அங்க சொல்றேன்டா. அப்புறம் தெரியும் இந்த கௌசி யாருன்னு. உன் மேல உண்மையான பாசம் வச்சதுக்கு நல்ல ஒரு இதா எடுத்து காமிச்சிட்டியே. ரொம்ப நன்றி. உன் கூட இத்தனை வருஷமா பழகுனதுக்கு ரொம்ப நன்றி. கௌசி ஏன் கௌசி இப்படியெல்லாம் பேசுற? இப்படியெல்லாம் பேசுவேன்னு நான் நினைச்சே பார்க்கல கௌசி. தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பேசாத கௌசி. ஏதோ சாதாரணமா பேசுறேன்னு நினைச்சுக்க. இல்ல இதை விட கேவலமா என் வாயில வந்துடும். மரியாதையை வெளியில போயிரு. இப்படி உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சிருந்தா நான் எப்போ போக ஏமாத்திருப்பேன். நீ தான் வேணும், நீ தான் எனக்கு முக்கியம், நீ இல்லாமல் வாழ முடியாது. நானும் சரி, நீயும் சொல்லியிருக்கல நீ இல்லாமல் நான் வாழ முடியாது அப்படின்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கா. அப்புறம் எப்படி கௌசி உன்னை விட்டுட்டு நான் இருக்க முடியும்? இப்படி நான் ஏழைன்னு உன்கிட்ட சொல்லிட்டேன்னு வையேன், நீ எப்படி என்னை ஏற்றுப்பியா? இல்லை உங்கள் வீட்டில் தான் என்னை ஏற்றுப்பாங்களா கௌசி? எல்லாமே நடக்காத ஒன்று தானே, அதனால தானே நான் இப்படி நடக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. அதையே யோசிக்க மாட்டேங்கிறா. கௌசி, இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நமக்கு நேரம் கிடையாது. இவன் இவ்வளோ ஏமாத்துக்காரன் பண்ணிட்டான்ல, ஏமாத்து வேலை. இவனை எங்கே பேசணுமோ எங்கே வெளுத்தணுமோ அங்கே பண்ணிக்கிறலாம். போ சொல்லி வெளியில.
கேட்டுச்சுல்ல எங்க அம்மா சொன்னது, கேட்டுச்சுல்ல, கிளம்பு. எங்க பார்க்கணுமோ பார்த்துக்கறலாம் போ. இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்படி மட்டும் சொல்லாத கௌசி. ஒரு நிமிஷம் தனியா உட்காந்து யாருமே இல்லாம யோசிச்சு பாரு, என்னோட அருமை உனக்கு புரியும். ஏன் கௌசி இப்படிலாம் பேசுற? நான் இந்த இதை இன்னும் 1 மாசம் கழிச்சு, ஏன் ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட உன்கிட்ட இந்த பொய்யை சொல்லலாம். இப்படி பண்ணிட்டேன் கௌசி, சாரி கௌசி, மன்னிச்சிரு. ஏன் நான் பணக்காரன் இல்லை, நான் ஏழை தான் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனா நான் ஏன் சொல்லலை? உடனே ஏன் நான் சொன்னேன்? இந்த உண்மை இப்பவே கௌசிக்கு தெரியணும், ரொம்ப நாள் கழிச்சு தெரிஞ்சா தப்பு அப்படின்னு தானே கௌசி நான் உடனே உன்கிட்ட உண்மையை சொன்னேன். அது மட்டும் ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? பண்ணதெல்லாம் பண்ணிட்டு நாடகம் ஆடுறியும் நாடகம். தள்ளுமா அவனை, என்ன பண்றேன்னு பாரு இப்போ. இவ்வளவு தூரம் நாங்களும் சொல்றோம், என் பொண்ணு சொல்றா, என்னடா இன்னும் நின்னுட்டே இருக்கா? போறியா? இப்ப என்னடா சொல்ற நீ? ஏங்க கௌதம், அங்க பாரு கௌதம், உங்க அப்பா அந்த பையனை போட்டு அடிக்கிறாரு. பேசுறத பார்த்தால் பாவமா தான் இருக்கு. உட்கார வச்சு என்ன ஏதுன்னு பேசலாம் கௌதம். தயவு செஞ்சு உங்க அப்பா அந்த பையனை அடிக்க வேணாம், என்ன ஏதுன்னு சொல்லு. இப்படி உம்மனை முச்சி மாதிரி உம்மனை நின்றுட்டு இருந்தா யாரு தான் பேசுறது? நான் இந்த இடத்துல பேச முடியுமா? நீ தானே எல்லாமே பேசணும். போ கௌதம், பேசு. அட சொல்லிட்டே இருக்கேன். என்ன சொல்ற இந்த மெண்டல்கள்கிட்ட? எவ்வளவோ சொன்னோம்ல, புரிஞ்சுச்சுங்களா? முடிஞ்சதாவே இருக்கட்டும். முடிஞ்சதை பத்தி இப்ப பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது. இனிமே ஆக வேண்டியது என்னமோ அதை பாரு, போ. நீ ஒரு கிறுக்கிடி. இருக்கட்டும், நான் கிறுக்கியா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, இப்போதைக்கு கௌசி வாழ்க்கை என்னமோ, அது கௌசிக்கு என்னது நல்லது பண்ணணுமோ அதை பண்ணலாம் கௌதம். லூஸ் மெண்டல் மாதிரி இங்க நின்றுட்டு இருக்க அந்த பையனை அடிச்சது கொன்றுவாங்க போல. சீக்கிரம் போ. அவன் பெண்ணை வெளிக்க அவனை அடிச்சு கொல்லலாம் போலதான் வருது. என்னத்த பண்ண? அடிச்சு கொண்டுட்டா எல்லாம் சரியா போயிருமா? அடுத்து என்ன பண்ணலாம்னு அதை முத யோசி. அடிச்சு கொல்றதுல தான் இருப்பிய எல்லாரும். போயிட்டு முதல்ல தடுத்து நிறுத்து. சரி நகரு.